என்ன நீ சொல்றீங்க? குழந்தைய காரணமா காட்டி தானே இங்க செட்டில் ஆகலான்னு கணக்கு போடுறா. வயிற்றுல இருக்க கரு கழிஞ்சிருச்சுன்னா அவ இங்க இருக்கிறதுக்கு எந்த ஹோல்டும் இருக்காது. எல்லாமே கைமீறி போற நிலைமை வரப்ப நமக்கு இருக்க ஒரே வழி அந்த குழந்தையே இல்லாம பண்றதா. நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணி, அக்கா சொல்றது உங்களுக்கு ஓகேவா? அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகணுமான்னு எனக்கு தெரியல சித்ரா. ஆனா எனக்கு இந்த வீட்ல பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது அத்தையும் அண்ணியும் தான். அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை கண்டிப்பா ஏத்துப்பேன். என்ன நீ அவங்கள மட்டும் சொல்றீங்க? நானும் உங்க டீம் தான். நீங்க தான் எனக்கு அண்ணியா வரணும். அதுக்காக என்னால முடிஞ்சதை நானும் செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. பரவாயில்ல நீ. இன்னொரு முட்டாள் அடிமை நமக்கு சிக்கிருச்சு. பாலா, பாலா, காஃபி குடிங்க பாலா. சார் 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 காஃபியா இது? வாயில் வைக்க முடியலையா? காஃபிக்கு பதிலா சக்கரை தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. சார் சாரி சார். என்ன சாரி? யாருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது அவனுக்கு. ரெகுலர் கஸ்டமருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல. என்ன கிடையாது, எடுத்துட்டு போயா தேவையில்ல. சாரி சார், வேற கொண்டு வரேன் சார். மேடம் உங்களுக்கு இருக்கட்டுங்க. என்னாச்சு பாலா? எப்பவும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் தான் டென்ஷன் ஆவேன். நீங்க கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. ரஞ்சிதாவோட கேரக்டர் அவங்க அம்மா டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்டே சிரிச்சுட்டு சொல்ற நீ. உன் வாயை ஒட்டச்சிருக்கணும். நீ வாங்க வேண்டிய திட்டம் அவன் வாங்கிட்டு போறான். பாலா, பாலா, ஏன் டென்ஷன் ஆனீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்காதான் மைண்ட்ல ஓடிட்டு. இன்னொரு பக்கம் ரஞ்சிதா பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை பத்தி நீங்க ஏன் நினைக்கணும்? என்ன இருந்தாலும் ரஞ்சிதாவும் ஒரு பொண்ணு தானுங்க. உங்க அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேணான்னு தோணுது. ரஞ்சிதா என்ன உங்களுக்கு அத்தை பொண்ண பாலா? அவளுக்காக நீங்க ஏன் இவ்ளோ உருகுறீங்க? இல்ல வித்யா, நீ கர்ப்பம் இல்லைன்னு சொல்றதை விட உன் கர்ப்பத்துக்கு என் பையன் காரணம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப டேமேஜான ஸ்டேட்மெண்ட். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்க வேணாம்னு தான் தோணுது. அருண்க்கு இப்ப குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜோசியர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அப்படின்னா அவ கர்ப்பம்ன்றது பொய் தானே பாலா? திரும்பவும் என்ன யோசிக்கிறீங்க பாலா?